ஹாய் நண்பா நண்பி எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப், அதாவது கொரோனாவை பற்றி ஒரு அவேர்னஸ் உடைய ஒரு ஆப். அதை வச்சிருந்தோம்னா நம்ம பக்கத்தில் யாருனாச்சும் கொரோனா அஃபெக்ட் ஆயிருக்காங்களான்றதை கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஃபோன்லேயேவும். அப்படிப்பட்ட ஆப் தான் அது. பேர் ஆரோக்கியா சேட்டு அப்படின்னு ஒரு ஆப். நம்மளுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்ஃபுல்லான ஆப்பு. அது எப்படி யூஸ் பண்ணுறன்றத ஸ்க்ரீனில் பார்க்கலாம் வாங்க. ஹாய் நண்பா, ஹாய் நண்பி, எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். என்ன பண்ண போகிறன்றது முன் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இப்போ வாங்க, ப்ளே ஸ்டோர் இருக்கும் எல்லார் ஃபோன்லேயும், ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய் ஆரோக்கியா செட்டுன்னு டைப் பண்ணுங்க. அது உள்ளே போகும். நிறைய ஃபேக் ஆப்ஸ் இருக்குது நண்பா. ஃபேக் ஆப்ஸ் நம்பாதீங்க. மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இது தான். கிளிக் பண்ணணும் ஓப்பன் ஆயிருக்கும். டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் ஓப்பன் காமிக்குது. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் உள்ளே போனோம். லாங்குவேஜ் கேட்கும். நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு தமிழ் வேணும்னா தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்குன்னா, இதை பற்றி அவேர்னஸ் நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா, கொரோனா வைரஸை பற்றி எப்படி பரவுது, இது எப்படி சிம்பிளி இன்ஸ்டால் பண்ணணும், ப்ளூடூத். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து வெளியே போகையில் இந்த ஆப்பை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு ப்ளூடூத்தையும் உங்களுடைய லொக்கேஷன் ஜிபிஎஸ் லொக்கேஷனையும் ஆன் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் யாருக்குனாச்சும் கொரோனா பாதிப்பு உள்ளவங்க இருக்காங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து காட்டி கொடுத்துரும். அதை பற்றி தான் இதில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணனையும் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய ரூல்ஸ் படிக்க சொல்லுவாங்க. எப்பயுமே நெட் ஆனில் இருக்கணும், வெளியே போயில ப்ளூடூத் ஆனில் இருக்கணும், உங்கள் லொக்கேஷன் ஆனில் இருக்கணும். அப்போ நான் மட்டும்தான் அந்த ஆப் யூஸ்ஃபுல்லு. ஸோ அக்ரி பண்ணிட்டேன், இதுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். இப்போ வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும் நண்பா. உங்கள் ஃபோன் நம்பரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்து இப்போ ஒரு ஓடிபி நம்பர் வரும். ஸோ எனக்கு வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வரட்டும். ஸோ ஓடிபி வந்துருச்சு, உள்ளேயும் போயாச்சு. நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத ஃபில்லப் பண்ணிடுங்க. உங்கள் நேம் ஃபில்லப் பண்ணிடுங்க. உங்கள் ஏஜ் என்னன்றதை ஃபில் பண்ணுங்க. ஸோ இது வந்து நீங்கள் டாக்டரா இல்லை போலீஸா அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி எதுவுமே இதில் இல்லாட்டி நோன் ஆஃப் தி அபோவ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கண்ட்ரிஸ் நீங்கள் வந்து லாஸ்ட் 13 days எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் இந்தியாவில் தான் இருந்தேன், நான் இந்தியாவே கொடுக்குறேன். ஸோ இந்தியா எங்கே இருக்குது? இன்னொன்னே கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக உள்ளே தானே இருக்கோம். இவ்வளோ ஸ்கிப் கொடுத்துருங்க. யூ ஆர் சேஃப். இப்போ நான் சேஃபாக இருக்கேன். அதாவது என்னை சுற்றி யாரும் கொரோனா பரவப்பட்டவங்க யாரும் இல்லை, நான் சேஃபில் இருக்கேன்னு காமிச்சிருச்சு. இப்படி நீங்களும் தெரிஞ்சுக்கணும். யூஸ்ஃபுல்லாக இந்த ஆப் இருக்குது, நம்மளுக்காக கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இதோடைய டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ், அதாவது COVID-19 ஹெல்ப் சென்டர்ஸ் வந்து இருக்குது. ஆந்திர பிரதேஷ் அந்த ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோன் போட்டு உங்களுடைய டவுட்டுகளை கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளை டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கும்ல, அதை வந்து இவங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். சேட் பண்ணுற மாதிரி கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான் நண்பா. இது வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. ஸோ அவ்வளோதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்தது. தேங்க்யூ நண்பா. நண்பா எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வருது. அதாவது ஒரு நாளைக்கு 5 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஹெல்ப் இருந்தால் தான் நானும் அடுத்தடுத்த வீடியோ நல்லா ஆர்வமாக போட முடியும். ஸோ நம்ம ஜென்ரேஷன் தமிழா ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் எதனாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதவே செய்வோம், நல்லதவே எல்லாத்துக்கும் சொல்லுவோம். பீஸ் ப்ரோ.